வணக்கம். இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். உடலை ஆட வைக்கும் டிங்கா டிங்கா காய்ச்சல் 1518ஆம் ஆண்டில் வந்த நோய் மீண்டும் வருகிறதா? உகாண்டா நாட்டிலுள்ள புண்டிபுக்கியோ மாவட்டத்தில் டிங்கா டிங்கா என்று அழைக்கப்படும் விசித்திரமான புதிய நோய் பரவி வருகின்றது. டிங்கா டிங்கா என்னும் வார்த்தை நடனம் போல் நடுங்குவதை குறிக்கின்றது. தற்போது இந்த வைரஸ் ஆனது உகாண்டாவில் 300க்கும் மேற்பட்ட மக்களை பாதித்துள்ளது. ஆனால் இதுவரையிலும் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என அந்நாட்டின் சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. டிங்கா டிங்கா வைரஸ் நோய் 1518ஆம் ஆண்டில் தோன்றிய டான்சிங் பிளேக் நோய். டிங்கா டிங்கா வைரஸ் நோய் 1518ஆம் ஆண்டில் தோன்றிய டான்சிங் பிளேக் நோய் போன்றதாக இருக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். உகாண்டாவில் 300 பேரை பாதித்துள்ள டிங்கா டிங்கா வைரஸின் ஒரு குறிப்பிடத்தக்க அறிகுறி உடம்பை கட்டுப்படுத்த முடியாத குலுக்குதலாகும். இது கிட்டத்தட்ட நடனம் ஆடுவது, சுழல்வது மற்றும் நடுங்குவது போல் இருக்கின்றது. இந்த தன்மை டான்சிங் பிளேக் நோயுடன் ஒத்துப்போகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். கூடவே அதிக காய்ச்சல் மற்றும் தீவிர சோர்வு, நடக்க இயலாமை, பக்கவாதம் போன்ற அசைவின்மையும் கூட டிங்கா டிங்காவால் பாதிக்கப்பட்டவர்களிடம் காணப்படுகிறது என்கிறார்கள். இந்த வைரஸ் ஆனது பெரும்பாலும் பெண்கள் மற்றும் சிறுமிகளையே பாதித்துள்ளது. இது பற்றி அந்நாட்டு மருத்துவ நிபுணர்கள் தீவிரமாக ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகின்றனர். புண்டிபுக்கியோ மாவட்டத்தின் சுகாதார அதிகாரி மருத்துவர் கீடா கிறிஸ்டோபர் கூறுகையில், பெரும்பாலான நோயாளிகள் மருத்துவ சிகிச்சை பெற்ற ஒரே வாரத்தில் குணமடைகிறார்கள். நிரூபிக்கப்படாத மூலிகை மருந்துகளை நம்புவதற்கு பதிலாக மாவட்ட சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பெறுமாறு மக்களை கேட்டுக்கொள்வதாகவும், புண்டிபுக்கியோ மாவட்டத்திற்கு வெளியே நோய் பாதிப்பு எதுவும் இல்லை. புண்டிபுக்கியோ மாவட்டத்திற்கு வெளியே நோய் பாதிப்பு எதுவும் கண்டறியப்படவில்லை என்று ஊடக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. உகாண்டாவின் சுகாதார அமைச்சகத்திற்கு ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக பாதிக்கப்பட்ட நபர்களின் மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளன. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளிவரவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த நோய் பரவுவதை தடுக்க சுகாதார அதிகாரிகள் நல்ல சுகாதாரத்தை பராமரிக்கவும், பாதிக்கப்பட்ட நபர்களுடன் தொடர்புகளை தவிர்க்கவும், புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் வந்தால் உடனடியாக உள்ளூர் சுகாதார குழுக்களுக்கு தெரிவிக்கவும் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ்